Welcome to Shiksha by Swathika IAS Academy and நீங்கள் எல்லாருமே Group 2A மெயின்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனில் ரொம்ப தீவிரமாக இருப்பீங்க பிகாஸ் நம்ம 2A மெயின்ஸ் வந்து நெருங்கிட்டு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம லாஸ்ட் இயர் நடந்த 2A மெயின்ஸ்க்கான கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன டேக்அவேஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட் இயர் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய மெயின்ஸ்க்கான சிலபஸ் வந்து புதுசாக மாடிஃபை பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஸோ லாஸ்ட் டைமுக்கும் இந்த டைமுக்கும் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியேஷன் இருக்குது அண்ட் லாங்குவேஜ் பேப்பர் இல்லை. பட் ஸ்டில் நமக்கு ஜிஎஸ் ரீசனிங்கில் அப்படியே தான் ரிட்டைன் ஆகிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ நமக்கு ஒவ்வொரு யூனிட்லையும் எந்த டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ நம்ம இந்த வருஷம் எந்த டாப்பிக்கை லாஸ்ட் மினிட்ல ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணிட்டு போகணும் அண்ட் ஆல்சோ எந்த மாதிரி ஃபேக்சுவல் டேட்டா கேட்குறாங்க, ஸோ எந்த மாதிரி கான்செப்சுவல் கிளாரிட்டி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்குறப்போ நம்ம ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகாமல் அதில் இருக்க 4 ஆப்ஷனுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் அண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு போகணும். ஸோ இப்படியெல்லாம் நம்ம ஓவராலாக அப்ரோச் பண்ணிட்டு போனால் தான் இந்த இயருக்கான கொஷின் பேப்பரை நம்ம கம்ஃபர்டபுளாக டேக்கிள் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நம்ம லாஸ்ட் இயருக்கான கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் ஃபர்ஸ்ட் கொஷின், ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பார்ட்டாக வரும். ஸோ அந்த வகையில் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஸோ டு ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின், ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கொஷின் வந்திருக்கு. ஸோ வி ஆல் நோ நமக்கு சிலபஸில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டரோட பேசிக் நாலேஜ் செக் பண்ணுற மாதிரி நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த வகையில் எடுத்த உடனே நமக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் ரிலேட்டடான கொஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் செக் மாதிரி. பிகாஸ் நமக்கு வந்து யூஸ்வலாக டிஎன்பிஎஸ்சி படிக்கிறப்போ நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். பீட் யூனிட் 8 ரைட் நவ் யூனிட் 5 யூனிட் 6ன்னு இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் ஸ்டில் சயின்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணியிருப்போம், இல்லை வந்து லீஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருப்போம். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் கொஷினே நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதுவும் கம்ப்யூட்டர் நாலேஜில் இருந்தால் நம்ம ஒரு மாதிரி டவுன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் எந்த சப்ஜெக்டில் இருந்து கொஷின் வந்தாலும் எந்த டாப்பிக்கில் இருந்து வந்தாலும் நம்ம அந்த பேப்பரை கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணணும். ஸோ ஆர்டர் வைஸ் போனாலும் சரி, இல்லை வந்து கொஷின் ஷஃபில் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணாலும் சரி, எப்படினாலும் நம்ம வந்து த்ரூ அவுட் த எக்ஸாம் காம், கம்போஸ்ட் அண்ட் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம எக்ஸாம் பேப்பரை அப்ரோச் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ அதுக்கான ஒரு ரிஹர்சல் தான் நமக்கு லாஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. டு ஸ்டார்ட் வித் த கான்செப்ட், arrange the following OSI layers in order. ஸோ OSI அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஸோ இது வந்து ஐஎஸ்ஓவால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஐஎஸ்ஓ ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்க்குறப்போ 1984. ஸோ ஓஎஸ்ஐ அப்படின்னு பார்த்தோன்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். ஸோ இதில் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டமில் எப்படி த்ரூ அவுட் த நெட்வொர்க் வந்து டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் வந்து எப்படி அது கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது ஒன் ஆஃப் த கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் மாதிரி தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு ஓஎஸ்ஐ லேயர் சொல்லுது. ஸோ இதில் 7 டிஸ்டன்ட் லேயர்ஸ் இருக்குது. ஸோ 7 லேயர்ஸ் மூலமாக அந்த கம்யூனிகேஷன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 7 லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க 4 லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். ஸோ அதில் ஒரு 4 லேயர் கொடுத்து நம்மளை குரோனலாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் இந்த 7 டிஸ்டன்ட் லேயர்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் சிக்னலில் ஃபிசிக்கல் சிஸ்டம்லேருந்து ஃபார் லைக் கேபிள்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டேட்டா வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ எப்படி வந்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஓஎஸ்ஐ லேயர் சொல்லுது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா
raw bits of data. So first வந்து அந்த physical mediumல இருந்து like cable இல்ல signals அந்த physical mediumல இருந்து raw bit வந்து எப்படி transfer ஆக start பண்ணுது அதுதான் நம்மளுடைய physical layer. So first layer is physical layer. Second layer is data link layer. So கொடுத்திருக்காங்க இல்லையா, first layer physical layer fix பண்ணிட்டோம். ஸோ 2 ஆப்ஷன் 2 தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். ஸோ அதில் 2 ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி இருக்குது. ஸோ செகண்ட் லேயர் வந்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நோட் டு நோட் வந்து டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இங்கே ஏதாவது எரர் இருந்தால் அதுவும் டிடெக்ட் பண்ணப்படும். ஸோ இங்கே என்ன நடக்குது, டேட்டா வந்து நோட் டு நோட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சின்க்ரனைஸ் ஆகுது அண்ட் ஆல்சோ எரர் டிடெக்ஷன் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் லேயர் இஸ் நெட்வொர்க் லேயர். ஸோ இங்கே வந்து அந்த பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எப்படி ரூட் பண்ணணும், எப்படி ஃபார்வர்ட் பண்ணணும், எந்த நெட்வொர்க்கில் போ, ஸோ அந்த நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் நடக்கிறது தான் தேர்ட் லேயர். ஸோ ஃபோர்த் லேயர் இஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இங்கே வந்து டேட்டா டெலிவரி நடக்குது. ஸோ டேட்டா டெலிவரி நடக்குது அண்ட் டிடெக்ட் பண்ண எரர் வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணப்படுது. ஸோ இந்த 4 லேயர்ஸ் தான் நமக்கு கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ்ஐ அப்படின்னு பார்க்குறப்ப ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், திஸ் வாஸ் கிரியேட்டட் பை ISO in the year 1984 and it will be called as the ISO OSI model. ஸோ இதில் ஒவ்வொரு லேயர் லைக் வந்து ஒரு மாடியூலராக ஒரு ப்ரோக்ராமபிளாக வந்து இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட் ஹேஸ் 7 டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ ஒவ்வொரு லேயருக்கும் இட் ஹேஸ் த ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வி ஆர் ஸ்டார்டிங் வித் த ஃபிசிக்கல் லேயர். ஸோ ஃபிசிக்கல் லேயருங்கிறப்போ ஃபிசிக்கல் சிக்னல் லைக் சிக்னல்ஸ் கேபிள்ஸ் அங்கேருந்து எப்படி வந்து ரா டேட்டா இட்ஸ் ஸ்டார்டிங் டு கெட் transfer, அதுதான் first. second thing is data link layer. so data link node to node transfer நடக்குது, நோட்ல இருந்து நோடு transfer. next is network layer. so here the data bits are getting routed and forward. so எந்த நெட்வொர்க்ல வந்து போகணுங்கிறது தான் இந்த third layer and another fourth layer is transport layer. so இங்க வந்து data delivery வந்து ensure பண்ணி detect பண்ண எரரை வந்து correction பண்ணுது. So according to our official key option, the correct option is option A. So இதில் இந்த previous year question பார்க்குறப்போ இந்த previous year question we can download in our official TNPSC website. So இதில் வந்து tentative key and official key release பண்ணியிருப்பாங்க, ரெண்டுமே நமக்கு வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ tentative key இருக்கிறது தான் நமக்கு கொஷினோட இருக்கும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. For cross check you have to check with the final key. ஸோ ஃபைனல் கீயும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வேரி ஆகியிருக்கு அண்ட் சில கொஷின்ஸ்க்கு எல்லா ஆப்ஷனுமே ஆன்சராக இருந்திருக்கு டியூ டு எரர் இன் கொஷின்ஸ் ஆர் சம் ஃபேக்சுவல் எரர். ஸோ இதில் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் we are moving with the second question. Okay, this question is about mitochondrial DNA. Mitochondrial DNA and particularly இந்த question எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா maternal inheritance. ஸோ பாருங்கள் இது என்ன பேட்டர்னில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் பேட்டர்னில் ரீசனிங் பேட்டர்னில் கேட்டிருக்காங்க. ஸோ அசர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இன் ஹியூமன்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன்ஹெரிட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் தேர் மதர்ஸ். ஸோ இது பார்க்குறப்போ நமக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பற்றி ஐடியா இருக்கணும். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ இஸ் நத்திங் பட் யூஸ்வலாக mitochondrial DNA பொறுத்தளவுக்கு exclusively it will be inherited from the mothers. mitochondria அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு ஸ்கூல் டைமில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ mitochondria is also called as the power house of the cell. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் நமக்கு ஏடிபி ப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்கிறதே நமக்கு மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டிஎன்ஏ. ஸோ ஓன் டிஎன்ஏ இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இதுதான் நமக்கு மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்மால் நம்பர் ஆஃப் எசென்ஷியல் ப்ரோட்டீன்ஸை வந்து என்கோட் பண்ணுது. ஸோ அந்த என்சைம்ஸை என்கோட் பண்ணி இட்ஸ் கன்வெர்ட்டிங் இன் டு த எனர்ஜி. ஸோ ஏடிபியாக வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணுது அண்ட் இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல்.
ஸோ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பொறுத்தளவுக்கு இட் இஸ் இன்ஹெரிட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் த மதர். ஸோ ஏதாவது மதரோட செல்லில் ஜீனில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அது அப்படியே நமக்கு இன்ஹெரிட் ஆகி வரும். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு தியரி வந்திருக்கு, மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இனோவேஷன், அதுவும் ஜீன் டெக்னாலஜியில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இனோவேஷன். ஸோ மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரியில் என்ன நடக்குது, ஸோ மதருக்கு வந்து அந்த ஏதாவது டிஃபெக்டட் ஜீன் இருக்குது, ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது அப்படின்னா மியூட்டேஷன் பண்ணி இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் வி ஆல் நோ எம்டி டிஎன்ஏ, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ அப்படியே மதர்கிட்டருந்து நமக்கு இன்ஹெரிட் ஆகி வரும். ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த எம்ஆர்டி, மைட்டோகாண்ட்ரியல் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. ஸோ இங்கே அதை பற்றி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஹியூமன்ஸ் பொறுத்தளவு இண்டிவிஜுவல்ஸ் இன்ஹெரிட் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ ஸ்ட்ரிக்ட்லி ஃப்ரம் their mothers. கரெக்டான்னு கேட்டோன்னா எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ ரீசன் அதுக்கு என்னன்னு பார்த்தோன்னா, therefore the mitochondrial DNA sequences obtained from maternally related individuals such as brother and sister or a mother and a daughter exactly match each other when there is no mutation in either of the கேசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து நமக்கு கரெக்டாக எக்ஸ்பிளனேட்ரியாக இருக்குங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் தெரியணும் அப்படின்னா நமக்கு மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் IVF. ஸோ இது எல்லாமே நமக்கு டைரக்டாகவே சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக். ஸோ சிலபஸில் இல்லாமல் இருந்து வரல, இல்லை எக்ஸ்பிளிசிட்டாக நமக்கு சிலபஸில் இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இன் IVF டெக்னிக் ஃபியூஷன் ஆஃப் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம் டேக்ஸ் பிளேஸ் இன். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், வெஜைனா, fallopian tube, culture medium and uterus. So in vitro fertilization IVF அப்படிங்க பொறுத்தளவுக்கு it's a highly effective assisted reproductive technology. So இது ஒரு artificial medium தான். So assisted reproductive technology. ஸோ இங்கே வந்து எக் அண்ட் ஸ்பெர்ம் வந்து எங்கே ஃபர்டிலைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கல்ச்சர் மீடியம். ஸோ ஒரு ஆர்டிஃபிஷியல் மீடியமில் தான் நமக்கு கல்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ வெஜைனா, ஃபெலோப்பியன் டியூப் அண்ட் யூட்ரஸ் இது மூணுமே வந்து ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ இதிலேருந்து நம்ம ஆட் ஒன் அவுட் பிக் பண்ணி ஆன்சர் பண்ணால் கூட லைக் நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் தெரில, வி ஹாவ் டு கோ ஃபார் சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட ஆட் ஒன் அவுட்டை நம்ம எடுத்து கொஞ்சம் இந்த ஆன்சர் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ IVF பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் தே ஆர் ஸ்டிமுலேட்டிங் த ஓவரீஸ் அண்ட் ஓவரீஸ் ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸை வந்து ரிட்ரீவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் த எக்ஸ் ஆர் லீவ் இன் டு ஃபர்டிலைசேஷன். நெக்ஸ்ட் அந்த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட் அந்த டெவலப் ஆன எம்ப்ரியோவை தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராசஸ் தட் ஆர் இன்வால்வ் இன் த இன்வைட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ ஓவராலாக நமக்கு இந்த கொஷின் பொறுத்தளவுக்கு என்ன தெரியணும், ஸ்பெர்ம் அண்ட் எக் ரெண்டுமே வந்து ஃபியூஷன் லைக் ஃபர்டிலைசேஷன் நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கல்ச்சர் மீடியம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இது ஒரு சேலஞ்சிங்கான கொஷின். லைக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கொஷினில் கொஞ்சம் எரர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். The methods employed in micropropagation and improvement of the tree species. ஸோ இதில் என்னென்ன ப்ராசஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். குளோனல் மல்டிப்ளிகேஷன், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அண்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங், சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனசிஸ், ஜெர்ம் பிளாசம் கன்சர்வேஷன். ஸோ இது எல்லாமே வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட்ஸ். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியலாக வி ஆர் ப்ரொடியூசிங் த பிளான்ட். ஸோ வெஜிடேட்டிவ் லைக் வந்து நேச்சுரல் மெத்தடில் ரீப்ரொடக்ஷன் இல்லாமல் ஆர்டிஃபிஷியலி இட்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் த பிளான்ட்ஸ் வெஜிடேட்டிவ்லி த்ரூ த டிஷ்யூ கல்ச்சர். ஸோ
tissue culture மூலமாக we are propagating vegetatively. ஸோ அந்த வகையில் இதெல்லாம் வந்து methods of plant tissue culture அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்ப்போம். ஸோ மைக்ரோ ப்ராபகேஷன்ங்கிறது தான் இது. பிளான்ட்ஸை வந்து வெஜிடேட்டிவாக நம்ம ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் இது பண்ணுறோம். ஸோ வந்து இதில் 4 மெத்தட்ஸ் இருக்குது. க்ளோனல் மல்டிப்ளிகேஷன். ஸோ க்ளோனல் மல்டிப்ளிகேஷன்னா என்னன்னு பார்த்தோன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் க்ளோன்ஸ் அப்படின்னாலே என்னது, டூப்ளிகேட்ஸ், மல்டிபிள்ஸ் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பிளான்ட்ஸை வந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் காப்பீஸ். ஸோ பேரண்ட்டோட அந்த இது ஜீன் எடுத்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் காப்பீஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அதுவும் பை த ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடில் பண்ணோன்னா தட் இஸ் கால்ட் த க்ளோனல் மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் அப்படின்னா நம்ம வந்து பிளான்ட் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். வி ஆல் நோ பிளான்ட் செல்ஸ் ஹாவ் த செல் வால். ஸோ இதெல்லாம் நமக்கு பேசிக்ஸ் படிச்சிருப்போம் சயின்ஸில். ஸோ பிளான்ட் செல்ஸோட அந்த செல் வாலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணி வி ஆர் கிரியேட்டிங் த நேக்கட் செல்ஸ். ஸோ அதுதான் நம்ம புரோட்டோபிளாஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஃபர்தர் வி ஆர் கல்ச்சரிங் தெம் டு ரீஜென்ரேட் இன்டு அனதர் பிளான்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், லைக் செல் வாலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். பிளான்ட் டிஷ்யூஸ், பிளான்ட் செல்ஸோட செல் வாலை வந்து ரிமூவ் பண்ணி வி ஆர் கல்ச்சரிங் அண்ட் ரீஜென்ரேட்டிங் இன்டு அனதர் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் somatic embryogenesis. ஸோ இது ஒன் ஆஃப் த இன்வைட்ரோ பயோடெக்னாலஜிக்கல் ப்ராசஸ்னால் இதில் சொமேட்டிக் அப்படின்னு பார்க்குறப்போ நான் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்ஸ். ஸோ இது வந்து இன்டியூஸ் பண்ணி வி ஆர் கிரியேட்டிங் இன்டு அன் எம்ப்ரியோ. ஸோ அதை தான் எம்ப்ரியோ ஜெனசிஸ். ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ தான் நம்ம என்ன சொல்கிறோம், எம்ப்ரியோ ஜெனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஹோல் பிளான்ட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வி ஆர் இன்டியூசிங் த நான் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்ஸ். ஸோ அதை ஒரு எம்ப்ரியோஸாக மாற்றி தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் த ஹோல் பிளான்ட்ஸ். அண்ட் இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட்ஸை பைபாஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெத்தட். அதுதான் நம்ம சொல்கிறோம் நான் ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்ஸை we are inducing to form into different form of whole plant, that too bypassing the sexual reproduction. Next, germ plasm conservation. ஸோ இதில் நம்ம அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் சீட்ஸாக இருக்கலாம், போலனாக இருக்கலாம், இல்லை டிஷ்யூஸாக இருக்கலாம், அது எல்லாத்தையும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறோம் ஃபார் ஃப்யூச்சர் யூஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த biodiversity and future breeding and practices agriculture இது ப்ரொடக்ஷனுக்காக we are preserving that germ, like preserving the genetic material, pollen, seeds and tissue. இதுதான் germ plasm technology. இப்போ இந்த 3 ஸ்பீசிஸ்லாம் இந்த டெக்னாலஜியில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஃப்ராக்சுவல் எரர் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு ஆல் ஆன்சர் கொடுத்துருக்காங்க as per the official TNPSC ஆன்சர். பட் இந்த மெத்தட்ஸ் இதெல்லாம் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி நெக்ஸ்ட்டு எக்ஸாமில் நமக்கு இந்த மெத்தட் சார்ந்து வேறு ஏதாவது கொஷின்ஸ் வரலாம். பட் இதுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் இங்கே இல்லை. பட் ஸ்டில் இந்த மெத்தட் சார்ந்து வேறு ஏதாவது ஆன்சர்ஸ்க்கு நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். ஸோ வி கேன் நோ அபவுட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் இஸ் about schemes and initiatives. ஸோ இதில் கொஷின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஷின் அப்படி பார்த்தோன்னா அட்டல் டிங்கரிங் லேப், கிருஷி நீவ், பால்னா அண்ட் உன்னதி. ஸோ இது வந்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த ஸ்கீம் இல்லை இந்த இனிஷியேட்டிவை தான் குறிக்குதாங்கிறது தான் நமக்கு கேள்வி. அதுலேயும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கரெக்ட்லி ஆர் இன்கரெக்ட்லிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ இன்கரெக்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ வில் see into it. அட்டல் டிங்கரிங் லேப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்னா it is an innovative maker space that is established in the schools. ஸோ ஸ்கூல்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இனோவேஷனுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னா அட்டல் டிங்கரிங் லேப். ஸோ இது வந்து நீத்தி ஆயோகோட ஒன் ஆஃப் த மிஷன். ஸோ அட்டல் டிங்கரிங் லேப் வந்து
இது கிரியேட் பண்ணி ஸோ நீத்தி ஆயோக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனோவேஷனை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்ஸ்டில் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட லேப்ஸ் தான். ஸோ இந்த லேப்ஸ் வந்து இட் ஃபாஸ்டர்ஸ் த ஸ்டெம் ஸ்கில்ஸ். ஸ்டெம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அது மாதிரி க்ரியேட்டிவிட்டியை வந்து இன்ஸ்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அமங் த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் 6th to 12th இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் இன்னோவேஷனை வந்து நம்ம புகுத்தணுங்கிறதுக்காக ஒரு மேக்கர் ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறது தான் அட்டல் டிங்கரிங் லேப். இட் இஸ் ஒன் ஆஃப் த நீத்தி ஆயோக் மிஷன். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் கிருஷி நீவ். கிருஷி நீவ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டெக்னாலஜி இன்டர்வென்ஷன் இன் த அக்ரிகல்ச்சர். மெயினாக என்னென்னா இட் இஸ் அன் பப்ளிக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரில் ஃபார்ம் எக்கனாமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை ஃபார்ம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான அந்த டேட்டாஸை வந்து இன்டகிரேட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக அக்ரிகல்ச்சரில் அந்த ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், ஃபார்ம் எக்கனாமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் ஃபார்மர்ஸோட அந்த இதை வந்து டபுள் பண்ணணும், இன்கம்மை வந்து டபுள் பண்ணணும். ஸோ இந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் கிருஷி நீவ். கிருஷினாலே நமக்கு தெரியும் ஃபார்மர். ஸோ பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா. ஸோ கிருஷி அப்படின்னாலே நமக்கு இட்ஸ் ரிலேட்டட் டு ஃபார்மர்ஸ். ஸோ அதில் ஒன் ஆஃப் த டெக்னாலஜி இன்டர்வென்ஷன்னா கிருஷி நீவ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் பால்னா. பால்னா அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும்? இட்ஸ் அ குவாலிட்டி க்ரீஷே ஃபெசிலிட்டி. ஒன்றும் இல்லை, ஒர்க்கிங் உமன் தங்களுடைய குழந்தைங்களை சேஃபாக அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு டே கேர் பார்ப்போம் இல்லையா. ஸோ ப்ளே ஸ்கூல் அந்த மாதிரிலாம் பார்ப்போம், டே கேர் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்போ அது கவர்மெண்ட்லேருந்தே நமக்கு வந்து ஒன் ஆஃப் த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. குவாலிட்டி க்ரீஷே ஃபெசிலிட்டி இன் அ சேஃப் அண்ட் செக்யூர் என்விரான்மெண்ட் ஃபார் சில்ட்ரன். ஸோ இந்த க்ரீஷே ஃபெசிலிட்டி வந்து 6 monthsலேருந்து 6 years வரைக்கும் நமக்கு அஃபோர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து குழந்தைங்கள் டே கேர் பண்ணுறது இல்லாமல் அவங்களுக்கு நியூட்ரிஷனல் சப்போர்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்க்கு தேவையான ஆக்டிவிட்டீஸை கொடுத்து அவங்கள என்கேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து யாரோட இஷ்யூ அண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா ஒர்க்கிங் விமென்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் உன்னதி ஸ்கீம். ஸோ உன்னதி அப்படிங்கிறது உத்தர் பூர்வ transformative industrialization scheme. உத்தர் பூர்வ translative industrialization scheme 2024. ஸோ மெயினாக இண்டஸ்ட்ரியல் க்ரோத்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ரீஜனில் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் க்ரோத், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை வந்து என்ஷூர் பண்ணுற விதமாக வந்த ஸ்கீம் தான் உன்னதி ஸ்கீம். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்கீம் பற்றி என்னங்கிறது பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம், அதில் கரெக்ட் பேர் இன்கரெக்ட் பேரை வந்து செக்ரிகேட் பண்ணலாம். ஸோ அட்டல் டிங்கரிங் லேப் we all know research among school students. So option correct. Krishi Neev promote technology intervention agriculture. So option correct. Palna support service safe accommodation மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் ஒர்க்கிங் உமன். இதுதான் நமக்கு கீ பாயிண்ட்டு. நமக்கு ஆக்சுவலி டென்டேட்டிவில் இதுதான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. பட் அஃபீஷியல் கீ படி ஆப்ஷன் கொஷின் நம்பர் 5க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஸோ உன்னதிங்கிறது இட்ஸ் ரிலேட்டட் டு த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன். பட் நமக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்குது டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் இன்டகிரேட்டட் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டு மேட்ச் ப்ரொவைடர்ஸ் வித் த சீக்கர்ஸ். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நீங்கள் அஃபீஷியல் கீ செக் பண்ணி பாருங்கள். So 6th question, match the following. Again நமக்கு incorrect pair தான் கேட்டிருந்தாங்க லாஸ்ட்டில். ஸோ அதனால் incorrect ஆன்சர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6th question is related to nuclear reactions. ஸோ ஹைட்ரஜன் பாம், பவர் ரியாக்டர், மேக்னெட்டிக் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் த பிளாஸ்மா, ஆட்டம் பாம். ஸோ இதில் ஒரு 4 நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் கொடுத்து இதுக்கான
கரெக்ட் மேட்ச் இதுவா, ஸோ இந்த இதில் இந்த ப்ராசஸ் தான் நடக்குதாங்கிறத கேட்குறாங்க. ஸோ we are expected to match. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த 4 ப்ராசஸ் என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இதில் மெயினாக நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து ஃபிஷன், ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன், இதுதான் 2 மேஜர் கேட்டகரி. ஸோ ஃபியூஷன்னா 2 லைட்டர் நியூக்ளியை ஹெவியர் நியூக்ளியாக ஃபியூஸ் ஆகி உருவாகிறது தான். ஃபிஷன் அப்படின்னா பெரிய ஹெவி நியூக்ளியர், இட் ஸ்பிளிட் இன்டு த லைட்டர் நியூக்ளியர். ஸோ இதிலையே வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு. ஸோ கண்ட்ரோல்டு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில், ஒரு சேஃப் லிமிட்டில் இல்லை டெம்பரேச்சரில் ஸ்டெடி ஃபேஸில் உருவாக்கக்கூடியது தான். அதாவது ஒரு கண்ட்ரோல்டு அந்த கேட்டகரிக்குள்ளே நம்ம அந்த டெம்பரேச்சரோ இல்லை அந்த மீடியமில் இருக்கிறது தான் பை யூஸிங் இப்போ கண்ட்ரோல்டு ராடு மாடரேட்டர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம அந்த ரியாக்ஷனை கண்ட்ரோல்டு ஃபேஸ், கண்ட்ரோல்டு மேனரில் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் கண்ட்ரோல்டு ரியாக்ஷன். அன்கண்ட்ரோல்டுனா ஆப்வியஸ்லி அன்ஸ்டெடி. ஸோ நம்ம அதை வந்து ப்ரிடிக்ட் பண்ணவும் முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. ஸோ இதுதான் 4 கேட்டகரி ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாம் எந்த பிரின்சிபலில் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் நியூக்ளியர் ஃபியூஷன். ஸோ சிக்ஸ்த்து, ஸோ ஹைட்ரஜன் பாம் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன். ஆப்ஷன் ஏக்கு வந்து ஆன்சர் 4 fission fusion reaction. ஸோ இதில் வந்து two nucleus of 2 light atoms combine to form the new nucleus. So next thing is power reactor. So power reactor பொறுத்தளவுக்கு it comes under the controlled fission reaction. Controlled fission reaction. So next is magnetic confinement of the plasma. Magnetic confinement of plasma, controlled fusion reaction. And atom bomb பொறுத்தளவுக்கு it comes under the uncontrolled nuclear fission reaction. So question number 6க்கு option D is the answer. So இதில் பார்த்தோன்னா பவர் ரியாக்டரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா it comes under the controlled fission reaction. ஸோ ஃபிஷன் அப்படிங்கிறப்போ லைட்டர் நியூக்ளியாக செக்ரிகேட் ஆகுது. ஸோ பெரிய ஹெவி நியூக்ளியை லைட்டர் நியூக்ளியாக split up ஆகுது. heavy unstable nuclei வந்து it splits up into lighter nuclei. So next fission reactionல temperature அப்படின்னு பார்த்தோன்னா 100 million degree Celsius. So next is magnetic confinement of the plasma. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா light nuclei வந்து it's fused to form the heavy nuclear. ஒரு சஸ்டைன்டான நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே வந்து அந்த ரிலீஸ் ஆஃப் எனர்ஜி ஸ்டெடியாக இருக்குது, சேஃபாக இருக்குது. அண்ட் இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ட்ரோல் ராட்ஸ் யூஸ் பண்ணுறோம். போரான் கேட்மியம் கண்ட்ரோல் ராட்ஸ். ஸோ நியூக்ளியர் ரியாக்டரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோல் ராட்ஸ் வந்து போரான் ராட்ஸ் இல்லைன்னா கேட்மியம் ராட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் ஆட்டம் பாம். ஆட்டம் பாம் வந்து uncontrolled nuclear fission reaction. So இங்கே heavy atom ஓட nucleus it splits into the smaller nuclei. So இதில் smaller nuclei release split ஆகி enormous energy வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4 different types of nuclear reaction கேட்டிருக்காங்க. hydrogen bomb, power reactor, magnetic confinement and plasma. So question number 6க்கு option D is the answer. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கொஷினுமே நமக்கு ஸ்டார்டிங்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியிலேருந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு நானோலித்தோகிராஃபி. ஸோ டிப் பென் நானோலித்தோகிராஃபி. ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் த நானோ ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். நானோ ஃபேப்ரிகேஷன் டெக்னிக். ஓகே, ஸோ நானோ டெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸு நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் டிப் அண்ட் நானோ லித்தோகிராஃபி. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா பயோ சென்சார்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் இன் த நானோ எலக்ட்ரானிக்ஸ்.
ஓகே, ஸோ இந்த டெக்னிக் படி த மெயின் கீ டெர்மினாலஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏஎஃப்எம், அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப். அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் ஒன்றும் இல்லை, லைக் இந்த டைப் ஆஃப் இது வந்து ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஸ்கேனிங் ப்ரோப். நம்ம எப்படி பெனில் டிப் அண்ட் நானோலித்தோகிராஃபிங்கிறது பெனில் நம்ம எழுதுகிற மாதிரி இந்த நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸை வி ஆர் டூயிங் வித் ஏஎஃப்எம், அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா த டிப் ஆஃப் த அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் draws the desired pattern on the substrate directly. ஸோ இதுதான் இப்போ அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப் மாதிரி. ஸோ இதை வச்சு நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸை வி ஆர் ட்ராயிங் அந்த, இப்போ இதுதான் சப்ஸ்ட்ரேட்டுன்னு வச்சுக்கிறோம். ஸோ இதில் அந்த பென் வந்து லைக் இந்த இங்க் வந்து நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த நானோ ஃபேப்ரிகேஷன் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த கெமிக்கல் இங்கை யூஸ் பண்ணி நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸ் ஆர் ட்ரான் ஆன் த சப்ஸ்ட்ரேட். ஸோ இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இது என்னன்னு பார்த்தோன்னா அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப். ஓகே, ஸோ இதில் பார்க்கலாம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ டைரக்ட் மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஷினில் கரெக்ட் பிக் பண்ணணுமா இன்கரெக்ட் பிக் பண்ணணுமான்னு பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ டைரக்ட் மெத்தட். எஸ், இட் ஒர்க்ஸ் ஆன் டிஃப்யூஷன் த்ரூ வாட்டர் மாலிக்யூல்ஸ். எஸ், இட் பேட்டர்ன்ஸ் அ வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ். நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸை வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து பேட்டர்ன் பண்ணும். ஸோ இட் இஸ் அ ஃபாஸ்ட் ஸ்கேனிங் ப்ராசஸ். இங்கே தான் நமக்கு ட்ராப் வச்சுருக்காங்க. இட் இஸ் அ ஸ்லோ ஸ்கேனிங் ப்ராசஸ். ஸோ இதுக்கு வந்து நமக்கு டிப் அண்ட் நானோ லித்தோகிராஃபினா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் சிங்கிள் ஏஎஃப்எம் டிப் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பென்னு மாதிரி ஒரு சிங்கிள் ஏஎஃப்எம் டிப் தான் யூஸ் பண்ணி தே ஆர் கிரியேட்டிங் த நானோ ஸ்கேல் பேட்டர்ன்ஸ் ஆன் த சப்ஸ்ட்ரேட். ஸோ இது ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு கேட்டால் இட் இஸ் அப்சல்யூட்லி ஸ்லோ ஸ்கேனிங் process. So next question. Okay, this question is related to global one stop centers. So இதில் நோட் பண்ணிக்கோங்க, ஒன் ஸ்டாப் சென்டர்ஸுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இனிஷியேட்டிவ். இப்போ குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்னா என்ன? இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படிங்கிறத யூ டேக் அ நோட். ஸோ குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். ஸோ இதுபடி நமக்கு வி ஹாவ் 4 ஆப்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து கரெக்ட் அப்ஜெக்டிவ் வந்து சூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹாவ் கிவன் ப்ரமோட் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம். Second option, facilitate research and development among the higher education institution. Third, provide comprehensive assistance to women in vulnerable situation. Fourth, support Indian students studying abroad during the crisis. Okay, first வந்து global one stop center na enna? It comes to picture in order to provide the immediate and emergency services to the Indian women. ஸோ அக்ராஸ் குளோபலி இருக்கக்கூடிய வாழக்கூடிய பெண்களில் இந்தியன் விமனுக்கு ஒரு இமீடியட்டான ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் கொடுக்கறது தான் குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர். ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லைக் அஃபெக்டட் விக்டிம்ஸ், லைக் ஃபிசிக்கலாக, இமோஷ்னலாக, செக்ஷுவலாக அப்யூஸ் பண்ணப்பட்டவங்க இல்லை அபேண்டன் பண்ணப்பட்டவங்க, இவங்களுக்கு ஒரு இமீடியட்டான ஒரு ரெமெடி கொடுக்கறது, எமர்ஜென்சி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறது தான் குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் அண்ட் இட் இஸ் கிவன் டு த இந்தியன் விமன். ஸோ இது வந்து வித் ஷெல்டர் வித்தவுட் ஷெல்டர். ஸோ அடைக்கலம் கொடுத்தும் இந்த அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லை வித்தவுட் ஷெல்டரும் இந்த சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஃபண்டு கொடுக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா ICWF. ஸோ இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஃபண்ட், இந்தியன் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஃபண்டு. ஸோ கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணது தான் இந்த ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ ரீசன்ட்லி 1 year ago அரவுண்ட் 9 குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இந்த எக்ஸாம்
லைக் ஃபெப்ல நடந்துச்சா லாஸ்ட் இயர். ஸோ டிசம்பர் மந்தில் ஒரு 2 monthsக்கு முன்னாடி ஒரு கரண்ட் அஃபேர் நியூஸில் வந்திருக்கு. ஸோ 9 குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பேசின கண்டென்ட் வச்சு பார்க்குறப்போ இதுக்கு கரெக்டாக ரெலவெண்ட்டாக இருக்க ஆப்ஷன் இட் இஸ் அ assistant, comprehensive assistant to the women in the vulnerable situations. ஓகே, ஸோ இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எந்த ஸ்கீமாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் we have to know about the spark scheme. ஸோ ஸ்பார்க் ஸ்கீம்னா ஸ்கீம் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் அகடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷன். ஸோ அகடமிக் ரீதியாக இல்லை ரிசர்ச் ரீதியாக வந்து நம்ம ஒருத்தவங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஸ்பார்க் ஸ்கீம். ஸோ இதில் டாப் இந்தியன் அண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொலாபரேட் பண்ணி ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட் மொபிலைசேஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ மெயினாக ரிசர்ச்சுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ஸ்பார்க் ஸ்கீம். ஸோ மெயினாக இதில் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேக்கல்ட்டி எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்கனால வி மே ரிலேட் டு ஸ்பார்க். பட் ஸ்பார்க் பொறுத்தளவுக்கு ரிசர்ச்சை வந்து நம்ம வந்து ஸ்கூல் லெவலில் இல்லை ஹையர் எஜுகேஷன் லெவலில் மெயினாக அகடமிக் அண்ட் ரிசர்ச் கொலாபரேஷனுக்காக வந்து தான் ஸ்பார்க் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் வி ஹாவ் டு நோ அபவுட் PM உஷா. PM உஷா பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். பிரதான் மந்திரி உச்சத்தார் சிக்ஷா அபியான். ஸோ இது மெயினாக என்னென்னா ஸ்டேட் நடத்தக்கூடிய, அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வி ஆர் ப்ரமோட்டிங் ரிசர்ச் இனோவேஷன் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அண்டர் த என்ன பாலிசி அப்படின்னு பார்த்தோன்னா NEP 2020. So under NEP 2020 we are promoting the research and development among the higher education institution, particularly in the state run government schools. So அப்படி பார்க்குறப்ப அந்த ஸ்கீம் பேர் என்ன அப்படின்னா PM உஷா, பிரதான் மந்திரி உச்சத்தா சிக்ஷா அபியான். So next thing, in order to support the Indian students studying abroad during crisis. ஸோ ஒன்றும் இல்லை, நமக்கு இஸ்ரேல் உக்ரைன் இந்த வார்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி குளோபல் வார் நடக்கிறப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறப்ப ஸோ டியூரிங் க்ரைசிஸ் டைமில் நாட் டு சப்போர்ட் த இந்தியன் ஸ்டூடெண்ட் மெனி ஆப்ரேஷன்ஸ் ஹேவ் பீன் டேக்கன். இது இந்த ஸ்கீம் தான் பர்டிகுலராக சொல்ல முடியாது, பட் மெனி ஆப்ரேஷன் கங்கா இருக்கலாம், ஆப்ரேஷன் அஜய் இருக்கலாம், இதெல்லாம் இவாக்குவேஷன் ப்ராஜெக்ட்ஸ் தான். பட் ஸ்டில் நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்கே படிக்கக்கூடிய இந்தியன்ஸ்க்கு ஒன் ஆஃப் த லைக் எஜுகேஷன் ரீதியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் இந்த ஆப்ரேஷன்ஸோட ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, ஸோ கொடுத்துருக்க கொஷனுக்கு ப்ரைமரி அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்க்குறப்போ வி ஆர் சூஸிங் ஆப்ஷன் C. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் டு அரேஞ்ச் chronological order schemes. ஸோ சம்பூர்ண கிராம் அண்ட் ரோஸ்கர் யோஜனா 2001, स्वर्ण जयंती ग्राम स्वरोजगार योजना 1999, integrated rural development project. So 1978 la adopt பண்ணப்பட்டு 1980 la it was implemented. So food for work program, so it comes around 1977. So according to official key 9th question ku answer is B, 4 3 2 and 1. So reverse la 4 3 2 1. Okay, so இந்த ஸ்கீம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா. ஸோ கிராமின்னாலே நமக்கு தெரியும் ரூரல், ரோஸ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நமக்கு ரிலேட் பண்ண முடியும், இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட் இன் ரூரல். ஸோ அடிஷ்னல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியும் கொடுக்குறாங்க டு த ஸ்கில்டு to the manual and unskilled workers in the rural areas. So next is Swarna Jayanti Gram Rozgar Yojana. இது என்னன்னா ரூரல் புவருக்கு வந்து குட்டி குட்டி மைக்ரோ என்டர்பிரைஸ் மூலமாக they are giving the sustainable income. So next IRDP. ஸோ இது என்னன்னா பாவர்ட்டி, ரூரல் புவர் ஃபேமிலிஸில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி அலிவேட் பண்ணுற விதமாக they are providing the self employment, credit based subsidies and the
skill development. So இதெல்லாம் கொடுத்து they are facilitating the rural poor families in the poor families in the rural. இது one of the main poverty alleviation program. Next, food for work program. So பண்ற workக்கு they are providing the food in order to ensure the food security. So என்னன்னா to provide rural employment opportunity, and at the same time we are ensuring the nutritional level by paying the workers in food. So cash illa wage kudukama food kudutha, rather than cash they are providing the wages in the form of food. So it's surplus food grains வந்து இந்த மாதிரி நம்ம லேபருக்கு ஃபுட்டாக ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கும் ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ண மாதிரி இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஸ்கீம்ஸு. ஸோ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் படி ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், IRDP, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ரோஜ்கர், நெக்ஸ்ட் சம்பூர்ண கிராமன் ரோஸ்கர் யோஜனா. Next question is related to poverty. Assertion reason: the lack of alternate employment, skill training or credit facilities for women is another factor that keeps them in poverty. Yes, obviously correct. So poverty la women பெண்களை வச்சிருக்கிறது like employment, alternate employment இல்லாமல் இருக்கிறது, skill training இல்லாமல் இருக்கிறது, and then கடன் credit facilities இல்லாமல் இருக்கிறது. So next thing is reason: poverty is increasingly becoming the feminine identity. ஸோ ஒன்றும் இல்லை, பாவர்ட்டி ஃபெமினைன் ஐடென்டிட்டினா பாவர்ட்டி ஓவரால் அந்த பாவர்ட்டி கவுண்ட் ரேஷியோவில் ஃபீமேலோட அந்த இது தான் கவுண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் கெட்டிங் லைக் அ ஃபெமினைன் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பாவர்ட்டியை. ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா கொஷின் 10க்கு ஆன்சர் இஸ் பி. ஸோ ஏ அண்ட் reason or true, and reason is the correct. So poverty பற்றி தான் பேசினாங்க, மெயினாக women கிடையில தான் poverty இருக்குன்னு பேசினாங்க. So it's a female identity. So next question is, so polity la one of the question. So article 24, 21A, 17, 39 இதில் கொடுத்துருக்க கேள்விக்கு prohibition of employment of children in factories, mines or other hazardous occupation. ஓகே, இது எந்த ஆர்டிக்கிள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்டிக்கிள் 24. ஸோ குழந்தைங்களை வந்து ஃபேக்ட்ரிஸில், மைன்ஸில், ஹசார்டஸ் ஆக்குபேஷனில் வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன சரத்து ஆர்டிக்கிள் வந்து 24. ஸோ ஆர்டிக்கிள் 21A என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா 6 to 14 இயர்ஸ்க்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ எஜுகேஷன் சார்ந்த ஆர்டிக்கிள் தான். ஸோ இட் வாஸ் இன்சர்ட்டட் பை 86th Constitutional Amendment Act. So 86th Constitutional Amendment Act. So 21A it's related to education. 17 is it's related to untouchability. So abolition of untouchability, and if enforcing any disability among the untouchabilities, அதை வந்து punishable offense ஆகும் கொண்டு வந்திருக்காங்க. ஆர்டிகிள் 39 இஸ் நத்திங் பட் DPSP. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சார்ந்தது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பொறுத்தளவுக்கு அடிப்படை உரிமைகள். ஸோ ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆர்டிகிள் 21A இட்ஸ் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ 6லேருந்து 14 வயது இருக்க குழந்தைகளுக்கு வி ஹாவ் டு கவர்மெண்ட், இது வந்து டியூட்டி ஆஃப் லைக் கவர்மெண்ட் வந்து 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு வி ஹாவ் டு ப்ரொவைட் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன். அண்ட் அதுக்கான கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பார்த்துருக்கோம். 17 வந்து தீண்டாமை ஒழிப்பு, ஸோ அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அண்ட் 24 வந்து ஃபேக்ட்ரிஸ், மைன்ஸ் அண்ட் ஹசார்டஸ், இதில் வந்து குழந்தைங்களை வந்து எம்ப்ளாய் பண்ணக்கூடாது. இப்போ 39 வந்து
directive principle. So directive principles ஓட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா to create a welfare state. So இதில் mostly they are focusing on social and economic justice. So directive principles of state policy ல article 39 ல we have around 6 subclass A, B, C, D, E and F. Okay. So first A எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா adequate means of livelihood. Adequate means of livelihood. B என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா distribution of resources. Distribution of resources. C என்ன அப்படின்னு பார்த்தோம்னா concentration of wealth. Concentration of wealth. D equal pay for equal work. Equal pay for equal work. E என்ன அப்படின்னு பார்த்தோம்னா health and strength of the workers. Health of workers னு கூட சொல்லலாம். So workers, men, women, tender children, சின்ன குழந்தைங்க உங்களுடைய ஹெல்த் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுது. F அப்படின்னு பார்த்தோம்னா development of children in healthy manner. Development of children in a healthy manner. ஸோ இதுதான். ஸோ இன்னொன்று ஆர்டிகிள் 39ல கேபிட்டல் ஏ ஃப்ரீ லீகல் எய்டு, இது வந்து சப் கிளாஸஸ். ஸோ கேபிட்டல் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரீ லீகல் எய்ட் அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ். ஈக்குவல் ஜஸ்டிஸ். ஓகே. ஸோ டிபிஎஸ்பியில் ஆர்டிகிள் 39 மெயினாக ஃபோக்கஸிங் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஸ்மால் ஏ சப் கிளாஸ் ஸ்மால் ஏ இதெல்லாம் நமக்கு மேத்ஸ்லேயும் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கிள். ஸோ ஸ்மால் ஏ என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா என்ஷூரிங் ஆல் சிட்டிசன்ஸ் irrespective of gender they have to access to sufficient means of livelihood. எல்லாருக்கும் irrespective of gender ஒரு அடிப்படை அடிக்கேட் மீன்ஸ் ஆஃப் வாழ்வாதாரம், அடிக்கேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட், ஒரு பேசிக் வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா ரிசோர்ஸஸும் சஃபிஷியன்ட் ரிசோர்ஸஸும் அவங்க அட்டைன் பண்ணணும் irrespective of gender. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா the ownership and control of material resources of the community should be distributed so as to best subserve the common good. ஒன்றும் இல்லை, லைக் அந்த ஓனர்ஷிப் கிடைக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் வந்து எல்லாருக்கும் ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் ஆகணும் அந்த ஓனர்ஷிப். பிகாஸ் அப்போ தான் ஒரு சாமானிய மக்களுக்கும் அது நல்ல விதத்தில் போய் சர்வ் பண்ணும். தேர்ட் இஸ் concentration of wealth. The operation of economic system does not result in concentration of wealth. ஸோ ஒருத்தர்கிட்டையே அந்த வெல்த் வளங்கள் வந்து குவிந்து இருந்துச்சுன்னா அப்போ அது எல்லாரையும் போய் சேர்ந்துருக்காது, அது ஒரு ப்ராப்பரான எக்கனாமிக் சிஸ்டமாக இருக்காதுங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன். ஆர்டிகிள் 39C சொல்லுது. ஆர்டிகிள் 39D என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும் we have to provide the equal pay. ஆர்டிகிள் 39E என்ன சொல்லுதுன்னா ஒர்க்கர்ஸ், மென், விமென், டெண்டர் சில்ட்ரன் இவங்க எல்லாரோடைய ஹெல்த்தை என்ஷூர் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தையும் என்ஷூர் பண்ணணும். சரி, எஃப் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா child should develop in a healthy manner in a condition freedom and dignity that childhood and youth should be protected against the exploitation. ஸோ சுரண்டல்ல இருந்தும் மாரல் அண்ட் மெட்டீரியல் அபேன்மெண்ட் அவங்கள வந்து அபேன் பண்ணுறதுலேருந்தும் லைக் வந்து கைவிடப்படுறவங்க. ஸோ இவங்க எக்ஸ்ப்ளாய்டேஷன்லேருந்து குழந்தைங்களையும் யூத் பாப்புலேஷனையும் நம்ம பாதுகாக்கணும். அட் த சேம் டைம் அவங்களுடைய ஹெல்த்தி டெவலப்மெண்ட்க்கு வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிகிள் 39ல் சொல்லப்பட்டிருக்க முக்கியமான ப்ரொவிஷன்ஸ். ஸோ நம்ம கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கீம்ஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ ஸ்கீம்ஸ் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. ஸோ ஸ்கீம்ஸுங்கிறப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சினால் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம பார்த்தோம் இப்போவே நமக்கு ஒரு 2 to 3 questions அரவுண்ட் யூனியன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் க்ரோனாலஜிக்கல் ஆர்டராக கேட்டிருந்தாங்க, டிஸ்கிரிப்ஷன்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வருது. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸும் பாருங்கள் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இயர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் நலமா, மனுநீதி, குரல் முற்றோதல், இல்லம் தேடி கல்வி. ஸோ இந்த ஸ்கீம் நீங்கள் நலமா. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் நலமா ஸ்கீம்னா என்னங்கிறது பார்ப்போம். 2024
ஸோ கவர்மெண்ட்டுக்கும் அந்த பப்ளிக்குக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மூலமாக லைக் ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம பப்ளிக் சர்வீசஸ் எப்படி வந்து பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுது, ஸோ அது சம்மந்தமாக பீப்புள்கிட்டேருந்து ஃபீட்பேக் கேதர் பண்ணுவாங்க. ஸோ கேதர் பண்ணி ஓகே உங்களுக்கு வந்து ஆர் யூ ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நலமாக பப்ளிக்டேருந்து ஃபீட்பேக் வாங்கி ஸோ மேற்கொண்டு எப்படி வெல்ஃபேர் கவர்மெண்ட்டை வந்து உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் தான் நமக்கு நீங்கள் நலமாக. மெயினாக கவர்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை குறைக்கிறதுக்கு. லைக் இது எந்த ஸ்கீம், இந்த ஸ்கீம் எந்த வருடம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2024. நெக்ஸ்ட் இஸ் மனு நீதி. மனு நீதி வந்து 1969 வந்த ஸ்கீமு. இது சிஎம் அவர்கள் கருணாநிதி அவர்களால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஸோ மெயினாக மனுநீதிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய கிரீவன்ஸ் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, ஸோ அது மாதிரி. ஸோ மக்களில் இருக்கக்கூடிய குறை தீர்ப்பு மனு, ஸோ மனு மூலமாக நமக்கு குறை தீர்க்கிறாங்க. இட்ஸ் அ கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் தான் 1969 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அகெயின் மக்களுடைய குறைகளில் டோர் ஸ்டெப்லேயே போய் அவங்களுக்கு குறைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் குரல் முற்றோதல் ஸ்கீம். குரல் முற்றோதல்ங்கிறது ஒன்றும் இல்லை, 1330 குரலையும் ரிசைட் பண்ணணும், ஸோ ஒப்பிக்கணும். இது மூலமாக குழந்தைகளிடையே இந்த இலக்கிய ஆர்வத்தை தூண்டுறது அண்ட் எத்திக்கல் நெறிமுறைகளை வந்து தூண்டுறது தான் இந்த ஸ்கீமுக்கான நோக்கம். ஸோ 2000 வந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் இல்லம் தேடி கல்வி. ஸோ இல்லம் தேடி கல்வி ஆஃப்டர் கொரோனா எல்லாருக்கும் அந்த எஜுகேஷனில் ஒரு பெரிய கேப், ஸோ லிட்ரரி கேப். ஸோ பேசிக்காக எழுத படிக்க அண்ட் மேத்ஸ் ஃபவுண்டேஷன் லிட்ரஸி நியூமரசி இதிலெல்லாம் ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ஸோ எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் இதுதான் இந்த ஸ்கீமு. ஸோ அந்த லேர்னிங் கேப் ஆஃப்டர் பேண்டமிக் கிரேட் 1லேருந்து 8 இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் லிட்ரஸி அண்ட் நியூமரேசியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக வந்த ஸ்கீமு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் 12th கொஷின் ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் அகெயின் இட்ஸ் ரிலேட்டட் டு அ டெக்னாலஜி. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதுதானான்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து வந்த அந்த ஏஐ டெக்னாலஜிக்கான பேர் ஸ்கில் ட்ரைனிங். இணையா இளையா நான் முதல்வன் யுவர் யுவர் ஓன் கிங் ஸ்கீம். ஸோ ஃபர்ஸ்ட் இணையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் இல்லை. ஸோ இளையாங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக மேபி வைக்கப்பட்ட ஆப்ஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இளையாங்கிறது தான் நமக்கு யூத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கை என்ஷூர் பண்ணுற கைட் பண்ணுறதுக்கு வந்த ஒரு ஏஐ டெக்னாலஜி. நான் முதல்வன் ஸ்கீம் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 2022 நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ நான் முதல்வன் ஸ்கீம் ஐ எம் த ஃபர்ஸ்ட் ஸ்கீம். நான் முதல்வன் மெயினாக ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ரெடியாக மாற்றுறது தான் மெயின் நோக்கம். ஸோ அப்ஸ்கில்லிங் த யூத், பிரிட்ஜிங் த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கேப். படித்த எல்லாருக்கும் வேலை கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்த ஸ்கீம் தான் நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்கீம் இஸ் யூ ஆர் யுவர் ஓன் கிங் ஸ்கீம். இது 2023 வந்துச்சு. மெயினாக ரீவைட்டலைசிங் த ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக பழைய அந்த ட்ரெடிஷனை வந்து திருப்பியும் ரீவைட்டலைஸ் பண்ணணும். நீங்கள் தான் உங்களுக்கு ராஜா, நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டம். ஸோ பழைய ட்ரெடிஷன்ஸை வந்து ரீவைட்டலைஸ் பண்ணி அது மூலமாக யூத் பாப்புலேஷனில் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அவங்கள வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸாக உருவாக்குறது தான் இந்த ஸ்கீம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்குறப்போ யூத் எம்ப்ளாய்மெண்ட்டை கைட் பண்ணுறதுக்கு வந்த பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் நத்திங் பட் இளையா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கொஷின். ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூரிங் இயர் 2022 to 23. ஆன்சர் இஸ் கேரளா. ஸோ ஹையஸ்ட் 22-23 டேட்டா கொடுத்துருக்காங்க. நீங்கள் கரண்ட் டேட்டா வந்து செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் இஸ்
total gross enrollment ratio. ஸோ மொத்த பள்ளி சேர்க்கை விகுதி இது நமக்கு தெரியும். நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஹையர் எஜுகேஷனில் அரவுண்ட் 47%ல் we are கான்ட்ரிபியூட்டிங்கிறது தான் கேள்வி. பட் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 2021-22ல் 47%. ஓகே, ஸோ இப்போ என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா ரீசன்ட்லி we are heading 50% வந்து சர்பாஸ் பண்ணுறதுக்கு we have that much schemes in our state. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் ஸ்கீம், நான் முதல்வன் ஸ்கீம். ஸோ இது மூலமாலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹையர் எஜுகேஷனில் ட்ராப் அவுட் ரேட் வந்து குறையுது. ட்ராப் அவுட் ரேட் குறைஞ்சு எல்லாருமே they are getting enrolled in the colleges to pursue their higher education. ஸோ அது மூலமாக gross enrollment ratio வந்து 47%லேருந்து 50% தாண்டி போகுது. அண்ட் மெயினான ஒரு ஸ்கீம் 7.5% ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க வந்து காலேஜஸில் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்கிறதுக்கு 7.5% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக 74% என்ரோல்மெண்ட் வந்து காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 2021-22ல் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா 45% தான் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ரோல்மெண்ட் இந்த காலேஜஸ் இப்போ 74% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு ஒரு மெயினான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோன்னா 7.5 ரிசர்வேஷன் இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் ஒரு எஜுகேஷன் லைக் மெயினாக என்ரோல்மெண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் லைக் ஹையர் எஜுகேஷனை என்ஷூர் பண்ணுறதுக்கான அந்த ஸ்கீம்ஸ் மூலமாக நமக்கு ஜிஆரும் ரேட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் காலேஜஸில் அந்த என்ரோல்மெண்ட்டுக்கான அந்த பர்சன்டேஜும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ இதுக்கான ஸ்கீம் வந்து ரிசர்வேஷன் அண்ட் இன் ஜென்ரல் பார்த்தோன்னா இந்த 3 ஸ்கீம். இது புதுமை பெண் வந்து இட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் அண்ட் தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து பாய்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம் எல்லாருக்குமே காமன் தான். எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு அகடமிக். ஸோ நெக்ஸ்ட்டு கிரெடிட் ஸ்கீம்ஸ் ஃபார் FPOs. ஓகே, ஃபார்மா ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படுற கிரெடிட் ஸ்கீம்ஸை வந்து இன்கரெக்ட்லி பேர்டை நம்ம வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பரான மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம். கிரெடிட் கேரண்டி ஸ்கீமுங்கிறது டைரக்ட் கேஷ் கிராண்டா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இட்ஸ் அ ரிஸ்க் மிட்டிகேஷன் டூல். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு போர்ஷன் ஆஃப் லோனை கேரண்டி பண்ணுறாங்க. ஸோ லோனுக்கான அந்த கேரண்டியை தான் கொடுக்குறாங்களே தவிர டைரக்ட் கேஷ் கிராண்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு. நெக்ஸ்ட்டு மெசனைன் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். ஸோ மெசனைன் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ் பொறுத்தளவுக்கு இட்ஸ் அ ஹைப்ரிட் ஆஃப் போத் டெப்ட் ப்ளஸ் ஈக்விட்டி. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லைக் வாங்கின அந்த கடனை கம்பல்சரி தே ஹாவ் டு பே. டெப்ட் மஸ்ட் பி ரீபெய்டு. ஓகே, ஸோ இது வந்து நான் ரீபேயபிள் கிரெடிட்டான்னு கேட்டால் கிடையாது. இட்ஸ் அ ரீபேயபிள் கிரெடிட். ரிவால்விங் ஃபண்ட் சப்போர்ட் கன்செஷனல் கிரெடிட் அப்படின்னா லைக் ரிவால்விங் ஃபண்ட்னா ஒரு பூல் மாதிரி இருக்கும். லைக் வந்து அவங்களே ஒரு பூல் ஆஃப் ஃபண்ட்ஸை வந்து இது பண்ணுவாங்க. லைக் SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்லேயும் சரி, லைக் அவங்களே வந்து லைக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மாதிரி பூல் ஆஃப் ஃபண்ட்ஸை அவங்க கேதர் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அந்த ஃபண்ட்ஸை மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் நப்கிசான் ஸ்கீம். நப்கிசான் இஸ் ஒன் ஆஃப் த சப் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ஆஃப் நபார்ட். நபார்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இட்ஸ் போத் ஃபார் அக்ரி ப்ளஸ் ரூரல் டெவலப்மெண்ட். So it initiates the credit schemes within Tamil Nadu. Yes, it initiates. So it's a subsidiary of NABARD. So credit solutions
it is provided to the agriculture sector, mainly targeting the farmer producer organization. So இது one of the collateral free loans. So next வந்து இந்த 4 ஸ்கீமில் incorrectly paired அப்படின்னு கேட்டோன்னா ஆப்ஷன் B 1 and 2. So next question is, which of the following statements are true about the features of Tamil Nadu economy? So Tamil Nadu has the 7th highest GSDP, wrong. Tamil Nadu has low industry, small service sector, wrong. And Tamil Nadu is second largest economy among states, yes. So it is the correct statement regarding the Tamil Nadu economy. So we are in the second largest economy. We have surpassed Maharashtra. So Maharashtra தாண்டி we are in the second position. So நம்மனோல nominal GSDP growth rate, nominal GSDP growth rate அப்படின்னு பார்த்தோன்னா 16%, nominal GSDP growth rate. So it is one of the highest major state economics. Next, real GSDP growth rate அப்படின்னு பார்த்தோன்னா 11.19%. So இது ஸ்டேட்டோட டபுள் டிஜிட் ரியல் growth rate. ஒரு 14 வருஷத்தில் நமக்கு ஹையஸ்ட் எக்கனாமிக் growth rate வந்து இப்போ தான். ஸோ 11.19%. ஸோ நேஷ்னல் ஜிடிபியில் நம்ம எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 9.21% contribution towards the national GDP. And population wise பார்த்தோன்னா 6th among the country's population. Okay, so we are not the 7th highest GDP, we are second highest GDP, low industry. So இந்த மாதிரி லைக் நம்ம ஸ்டேட்டில் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப லோ இண்டஸ்ட்ரீஸாக கேட்டால் அதுவும் தப்பான ஆன்சர். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ரிலேட்டட் டு climate. ஸோ climate change அப்படிங்கிறது நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. ஸோ ப்ரோட்டோகால்ஸ், Kyoto Protocol, Rio Earth Summit, Paris Agreement, Montreal Protocols. So we have different protocols related to address the climate change, climate adaptations. So அந்த வகையில் பார்க்குறப்ப Kyoto Protocol. Kyoto Protocol அப்படிங்கிறது it's a related to the reducing the greenhouse gas emissions. So option 4, commitment towards reducing the greenhouse gas emissions. So Kyoto Protocol பற்றி other data அப்படின்னு பார்த்தோன்னா mainly it's adopted in 1997 but it come into force in 2005. இதுதான் Kyoto Protocolல மெயினாக இது எதை அட்ரஸ் பண்ணணும், greenhouse gas emissions வந்து GHG emissions வந்து குறைக்கணுங்கிறது தான். ஸோ இட்ஸ் ஒர்க்ஸ் அண்டர் த காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து நேஷன் கோலு. ஸோ கோல் வந்து காமன் பட் டிஃப்ரென்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ லீகலி பைண்டிங் ப்ரோட்டோகால். ஸோ என்விரான்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் படிக்கிறோம். அதில் ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால் கியோட்டோ ப்ரோட்டோகால். அது மாதிரி மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் அப்படின்னு பார்த்தோன்னாலே நம்ம ஓசோன் டிப்ளீஷனை அட்ரஸ் பண்ண வந்த ப்ரோட்டோகால் தான். மெயினாக அரவுண்ட் 100+ சப்ஸ்டன்சஸ் which affect the stratospheric ocean அது எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்த ஒன் ஆஃப் த ப்ரோட்டோகால்ஸ் தான் மான்ட்ரியல் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் ரியோ எர்த் சமிட். ரியோ எர்த் சமிட் எப்போ நடந்தது? 1992. மெயினாக எதுக்காக? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக. we have around 17 sustainable development goals. So sustainable development kaha to address the global environmental issues, it was held in the Rio de Janeiro. Okay, so 20 years after Stockholm conference,
1992ல ஸோ ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972, 1992ல வந்த சமிட் தான் ரியோ எர்த் சமிட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் பொறுத்தளவு இட் இஸ் அகெயின் அ legally binding agreement. Legally binding na compulsory, it must to be taken into consideration. ஸோ இது வந்து எதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா climate change அட்ரஸ் பண்ணுறதுக்கு. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஒரு கோல் இருக்குது, we have to limit the global warming well below 2 degrees Celsius அண்ட் இண்டஸ்ட்ரியல் லெவல் படி பார்த்தோன்னா 1.5 degree Celsius வந்து நம்ம குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இது ஒன் ஆஃப் த கோல் அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் 3 இது இருக்குது, UNFCCC, CBD அண்ட் UNCCD. இது ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், இது பயோடைவர்சிட்டி, இது வந்து UN கன்வென்ஷன் ஆஃப் காம்பேட் த டெசர்டிஃபிகேஷன். இது எல்லாமே வந்து ஃப்ரேம்வொர்க் அண்டர் த பாரிஸ் அக்ரிமெண்ட். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த கேள்விக்கான ஸோ மான்ட்ரியல் ப்ரோட்டோகால் we are matching with the ozone layer. ஸோ ரியோ டி சமிட் வந்து global framework for sustainable development. Paris agreement is nothing but it relates to the global warming control, like global temperature rise வந்து குறைக்கிறது. ஸோ this is the answer. ஸோ இவ்வளோ நேரம் பேசணும் climate changes. ஸோ அது தொடர்பான இன்னொரு கேள்வி, இட்ஸ் ரிலேட்டட் டு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் நடக்கும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் லைக் UNFCCCயோட கோல்ஸ், யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். ஸோ அவங்களோட கோல்ஸை ஒரு கூட்டம் அமைத்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பாடியாக இருக்கிறது தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இது ஆனுவலி வந்து நடக்கும். ஸோ COP 26, 27, 28, 29லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கும். ஸோ COP 28ஓட கீ அவுட்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குளோபல் ஸ்டாக்டேக், ஸோ ஒவ்வொரு கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒரு சில இம்பார்ட்டண்ட் கீ டேக்அவேஸ் இருக்கும், கீ அவுட்கம்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து குளோபல் ஸ்டாக்டேக், transitioning from the fossil fuels. Third thing is global goal on adaptation. Next is climate finance. So climate சார்ந்து we are sharing that finance. Next is loss and damage fund. Next is global cooling pledge. So next declaration to triple nuclear. So nuclear energy வந்து ட்ரிப்பிள் பண்ணுறது. ஸோ பாருங்கள், குளோபல் ஸ்டாக்டேக் அப்படிங்கிறது பீரியாடிக் ரெவ்யூ அசஸ் பண்ணுறது, பீரியாடிக்கலாக அசஸ்மெண்ட் பண்ணுறது. டிரான்சிஷனிங் ஃப்ரம் ஃபாசல் ஃபியூயல்லேருந்து இது டிரான்சிஷன் பண்ணுறது. நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் பை 2050, இதுதான் வந்து டார்கெட். குளோபல் கோல் ஆன் அடாப்டேஷன், கிளைமேட் ஃபினான்ஸ். ஸோ கிளைமேட் கண்டிஷன்ஸை லைக் கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக we are providing with the ஃபினான்ஸ். லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், ஸோ அது நடந்த டெட்டோரியேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு, காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட். குளோபல் கூலிங் பிளேஜ் நம்ம பார்த்தோம், அந்த டெம்பரேச்சர் ரைஸை வந்து குறைக்கணுங்கிறதுக்காக வந்தது. ட்ரிப்பிள் நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷனை வந்து நம்ம ட்ரிப்பிள் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து கீ அவுட்கம்ஸ் ஆஃப் COP 28. COP 28ங்கிறது UNFCCCல ஃப்ரேம்வொர்க்கோட கன்வென்ஷன்ஸை இது பண்ணக்கூடிய ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, டெசிஷன் மேக்கிங் பாடி. ஸோ இவங்க வந்து இயர்லி மீட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இடம் இருக்கும். ஸோ சில கோல்ஸ் இருக்கும், சில டார்கெட்ஸ் இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, COP 28 மீன் significant milestone in climate change by explicitly calling for transitioning away from fossil fuels. Yes, absolutely right. We have one of the key outcomes. So next is global stocktake, a key component of Paris Agreement, highlighted the urgent need to accelerate the
climate action. ஸோ குளோபல் ஸ்டாக் டேக்குன்னு சொன்னோன்னே நம்ம COP28ஓட ரிலேட் ஆகிருக்கு, நம்மளாம் டேரெக்டாக எடுத்துக்கூடாது. கொஷினில் பாருங்கள், இது அசர்ஷன். ஸோ அப்போ டிரான்சிஷனிங் அவே ஃப்ரம் ஃபாசில் ஃபியூயலை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற விதமாக ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். பட் இன்னொரு கீ அவுட்கம் எடுத்து அது வந்து ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட் காம்போனண்ட் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லி அதனுடைய அந்த பர்பஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது ரெண்டுமே வந்து கரெக்டு தான், பட் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ 19க்கு வந்து ஆப்ஷன் பி நாட் த கரெக்ட். இதுக்கு இது எக்ஸ்பிளனேட்ரியா இல்லை, பட் தீஸ் போத் ஆர் த கீ அவுட்கம்ஸ் ஆஃப் COP28. அது கரெக்ட். ஸோ இது ஒன் ஆஃப் த ட்ரிக்கி கொஷின். ஒன்றும் இல்லை, இதுக்கு ஆன்சர் எல்லாமே வரும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த்ரெட்டன்டு ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் அகஸ்தியமலை பயோஸ்பியர் ரிசர்வ். இதுக்கு லைக் இது எல்லாமே வரும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கார்டிங் டு ஆப்ஷன் ஆல் இஸ் த ஆன்சர். கொஷின் நம்பர் 20க்கு எந்த ஆப்ஷன் போட்டாலும் கரெக்டு தான், பிகாஸ் கொஷினில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது. பட் இதில் நம்ம என்ன டேக்அவே அப்படின்னு பார்த்தோன்னா, அகஸ்தியமலை பயோஸ்பியர், ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் சார்ந்த கொஷின்ஸ் நமக்கு கேட்குறாங்க. ஸோ நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறப்ப ரீசெண்டாக பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா, இல்லை அதில் ஏதாவது கீ இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்களாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு ஃபாரஸ்ட். ஸோ நமக்கு ஃபாரஸ்ட் ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டாக, அதில் இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த கொஷின், ஃபாரஸ்ட் ரெகுலேட் த ஃப்ளட்ஸ் அண்ட் த ட்ராட்ஸ். ஃபாரஸ்ட் ரெகுலேட் ஃப்ளட் அண்ட் த ட்ராட்ஸ். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, எஸ். ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் ஃபாரஸ்ட் or lost each year. இது தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், நியர்லி 47% ஆஃப் வேர்ல்ட் வைட் ஆர் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட். இது கரெக்டான ஒரு டேட்டா தான். 45% ஆஃப் வேர்ல்டு ஃபாரஸ்ட் ஆர் அண்டர் ப்ரொடெக்ஷன். அகெயின் இட்ஸ் ராங். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏ அண்ட் சி. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அண்டர் ப்ரொடெக்டட் ஏரியாவில் அரௌண்ட் 20-21% தான் இருக்குது, 45% இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ we are eliminating the option D, so we end up with the option C. and B statement தப்பு தான். ஆல்மோஸ்ட் ஈச் இயர் அது கன்சிஸ்டண்ட்டாக இவ்வளோ தான் லாஸ் ஆகுறங்கிறதுக்கான டேட்டாஸ் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு சேட்டலைட். ஸோ இது எல்லாமே வந்து இஸ்ரோவால் லான்ச் பண்ணப்பட்ட சேட்டலைட். அதில் பர்டிகுலராக they are asking about 1st January 2024 to study the cosmic rays. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஸ்டார்ட் வித் ஸோ இதுக்கான ஆன்சர் எக்ஸ்போசாட் தான், காஸ்மிக் எக்ஸ்ரேஸ். ஸோ எக்ஸ்போசாட் அப்படிங்கிறது எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட். ஸோ இதுக்கான அப்ரிவேஷன் தெரிஞ்சிருந்தாலே இந்த கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். எக்ஸ்ரே போலரிமீட்டர் satellite. Okay, it is India's first polarimeter mission. So Jan 1st 2024 இதில் launch பண்ணியிருக்காங்க by PSLV launchpad PSLV C58. மெயினாக இதனுடைய நோக்கம் என்னென்னா, எக்ஸ்ரேஸை வந்து ஸ்டடி பண்ணணும், பிளாக் ஹோல்ஸை ஸ்டடி பண்ணணும், நியூட்ரான் ஸ்டார்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணணும். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் பிளாக் ஹோல்ஸ், எக்ஸ்ரேஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கான சேட்டலைட். நெக்ஸ்ட் இஸ் ஆஸ்ட்ரோசாட். ஆஸ்ட்ரோசாட்டுங்கிறது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் மல்டி வேவ்லென்த் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி. So it is also by ISRO. So to understand the high energy present in black holes, neutron stars and binary star system, இது வந்து மெயினாக வந்து celestial bodies வந்து படிக்கிறதுக்காக. It came to study about the celestial bodies. So it is one of the multi-wavelength space observatory. It studies the celestial sources.
எக்ஸ்ரேஸில் இருக்கக்கூடியது, ஆப்டிக்கல் ரேஸில் இருக்கக்கூடியது, யூவி ரேஸில் இருக்கக்கூடிய செலஸ்ட்ரியல் பாடிஸை பற்றி அனலைஸ் பண்ணி படிக்கிறது. அண்ட் ஆல்சோ பிளாக் ஹோல்ஸ், நியூட்ரான் ஸ்டார்ஸில் எனர்ஜி, ஹை எனர்ஜி இருக்கிறத வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்த சேட்டலைட் தான் ஆஸ்ட்ரோசாட். ஸோ நெக்ஸ்ட் சேட்டலைட் இஸ் ஆதித்யா 1, ஆதித்யா L1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக இது வந்து சோலார், ஸ்பேஸ் பேஸ்டு சோலார் அப்சர்வேட்ரி. ஸோ ஒவ்வொரு சேட்டலைட்க்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பேஸ் பேஸ்ட் சோலார் அப்சர்வேட்ரி. சோலார் அப்சர்வேட்ரி இட் இஸ் ஆல்சோ லான்ச்டு பை த இஸ்ரோ. ஸோ இது வந்து மெயினாக சோலார் ஃப்ளேர்ஸ், ஸோ சன்னில் இருக்கக்கூடிய அந்த சோலார் ஃப்ளேர்ஸு, சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியர், சோலார் ஸ்பேஸ் வெதர், இது எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு வந்தது தான் ஆதித்யா L1. ஸோ இதை வந்து சன்லேருந்து லைக் சன் எர்த் லெக்ராஞ்சி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கேருந்து ஸ்டடி பண்ணோம். லெக்ராஞ்சி பாயிண்ட் 1. ஸோ இதிலேருந்து சன்னோட சோலார் ஃப்ளேர்ஸ், கொரோனா அண்ட் அவுட்டர் அட்மாஸ்பியரை வந்து ஸ்டடி பண்ணுறது தான் ஆதித்யா L1 மிஷன். நெக்ஸ்ட் இஸ் சந்திராயன். சந்திராயன் அகெயின் இஸ்ரோ தான், PSLV C11. It was launched from Sriharikota. It is first lunar probe. So first polarimeter பார்த்தோம், first polarimeter Exposat, first lunar probe Chandrayaan 1. ஸோ மெயின் மிஷன் வந்து மூனோட இம்பேக்டை வந்து இது பண்ணணும். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மூனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் அண்ட் ஹைட்ராக்சில் மாலிக்யூல்ஸ் இதை வந்து ஸ்டடி பண்ணுறது, இதை வந்து டிடெக்ட் பண்ணுறது தான். இப்போ மெயின்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஹை ரெசல்யூஷன் மேப்பிங். ஸோ Chandrayaan 1 இஸ் த ஃபர்ஸ்ட் லூனார் ப்ரோப். ஹை ரெசல்யூஷன் மேப்பிங் மூலமாக மூனில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ராக்சில் மாலிக்யூல்ஸ் அண்ட் H2O மாலிக்யூல்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு ஸ்டடி பண்ணி கொடுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சேட்டலைட் மிஷன் அண்ட் ஸ்பேஸ் அப்சர்வேட்டரி பை த இஸ்ரோ. ஸோ அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. கொஷினில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசாட் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் திங், சென்ட்ரல், இது ஒரு ஃபேக்சுவல் கொஷின். சென்ட்ரல் சால்ட் அண்ட் மெரைன் கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பாவ்நகரில் இருக்குது. இது சிஎஸ்ஐஆர் கீழே இருக்கக்கூடியது பாவ்நகர். பாவ்நகர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். So it is one of the constituent laboratory. So this institute was inaugurated by Jawaharlal Nehru. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டோட லொக்கேஷனும் நம்ம கேட்குறாங்க. நெக்ஸ்ட் இஸ் க்ளீன் ஏர் ஆக்ட். க்ளீன் ஏர் ஆக்டுக்கான வருடம். ஸோ க்ளீன் ஏர் ஆக்டோட மெயினான ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா, டு எஸ்டாப்ளிஷ் த நேஷ்னல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க, இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த US ஃபெடரல் லெஜிஸ்லேஷன். US ஃபெடரல் லெஜிஸ்லேட்டிவ். ஸோ இவங்களுடைய இது என்னன்னு பார்த்தோன்னா, நேஷ்னல் ஏர் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1970. Next, one of the factual questions, bird sanctuary. So வேட்டங்குடி மயூர தோட்டம் வெள்ளோடு கரைவெட்டி. ஸோ வேட்டங்குடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சிவகங்கையில், மயூர தோட்டம் தூத்துக்குடி, வெள்ளோடு ஈரோடு, கரைவெட்டி அரியலூர். ஸோ பேர்ட் சாங்சுரியோட டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வேட்டங்குடி சிவகங்கை, மயூர தோட்டம் தூத்துக்குடி, ஸோ இது வெள்ளோடு வந்து ஈரோடு அண்ட் கரைவெட்டி இஸ் அரியலூர். ஸோ இதில் நம்ம ஓவரால் 25 கொஷின்ஸில் பேர்ட் சாங்சுரிஸ் அண்ட் வைல்ட் லைஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஒரு குயிக் கிளான்ஸாக பார்த்துருவோம்.
Okay. So first 25 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் 25 கொஷின்ஸில் நமக்கு டேக் அவே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் டே நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நமக்கு மேபி நமக்கு அது கம்ஃபர்டபுளான சப்ஜெக்டாக இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கே நமக்கு கொஷின் வந்து ஏதோ டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பாயிண்ட்லேயே வந்து ஒரு மாதிரி செட்பேக் ஆகாமல் we have to go through entire 100 questions. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியே ரீசனிங். ஸோ ரீசனிங் முடிச்சுட்டு ஜிஎஸ் நம்ம அப்ரோச் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து என்டையர் 100 கொஷின்ஸை ஒரு ரவுண்ட் வந்து ஒரு கிளான்ஸ் ஜஸ்ட்டு ரீட் பண்ணலைனாலும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடுறோம். பார்த்துட்டு நமக்கு எந்த போர்ஷன்லேருந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ we are starting with that. அண்ட் மேபி நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லாத சப்ஜெக்ட்ஸ் யூனிட்ஸ் டாபிக்ஸ் வந்தாலும் stay calm, composed, we have to full round இருக்குது. ஸோ என்டையர் ரவுண்ட் முடிச்சுட்டு வில் டிசைட். அண்ட் ஆல்சோ ரிசல்ட் பற்றி நம்ம எக்ஸாம் டைமில் யோசிக்க வேணாம். ஓகே, கொஷின்ஸோட டேக் அவேஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பொறுத்தளவுக்கு மெயினாக ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, ஸோ அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ப்ராசஸ், நியூக்ளியர் ரியாக்ஷனோட மெத்தட்ஸ், ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கான டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஓவராலாக இன்டெப்த்தாக போகலனாலும் நமக்கு வாட் இஸ் வாட்டுங்கிற அளவுக்கு தெரிஞ்சுட்டு போனால் தான் நமக்கு ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கீம்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச்சில் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இயர் பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் பேஸ் பண்ணியும் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி. நம்ம பார்த்த கொஷின்ஸ்லேயே ஒரு 2-3 கொஷின்ஸ் வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து இப்படியே பார்ட் பை பார்ட்டாக கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ நம்ம இந்த 1 to 25 கொஷின்ஸோட இந்த வீடியோ வந்து கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 25 கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நீங்கள் டென்டேட்டிவில் மட்டும் பார்க்காதீங்க. இதிலே ஒரு 3 to 4 கொஷின்ஸ்க்கு நமக்கு ஆல் ஆன்சர் ஆப்ஷனாக இருந்துச்சு. மேபி சம் எரர்ஸ் இன் ஃபேக்சுவல் ஆர் கொஷின், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எரர்னால கூட இருக்கலாம். பட் என்டையர் 25 கொஷின்ஸோட அந்த அனலிட்டிக்கல் அப்ரோச் எப்படி பண்ணணும், பர்ஸ்பெக்டிவ் எப்படி கேட்டிருக்காங்க, பேட்டர்ன் எப்படி கேட்டிருக்காங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன் அண்ட் மெயின்லி ஃபார் இப்போ மெயின்ஸ் எழுத போகிறவங்களுக்கு. ஓகே, இங்கே ஒரு 100 கொஷின்ஸ், இதே மாதிரி தான் இன்னும் ஒரு 150 வரப்போகுது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து ஃபைனல் லேப்பில் எப்படி ரிவைஸ் பண்ணிட்டு போகலாம், எதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ இதில் ஒரு கொஷின் பார்த்தோம், குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர். அதெல்லாம் லைக் ஃபெப்ரவரியில் மெயின்ஸு, டிசம்பரில் அந்த அப்ரூவல் வந்திருக்கு, லைக் அது சம்மந்தப்பட்ட நியூஸ் வந்திருக்கு. ஸோ அது அப்படியே கொஷினில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலி அந்த 9 சென்டர்ஸ் அப்ரூவ் பண்ணது கேள்வியாக வரல. பட் அந்த குளோபல் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் பற்றின அந்த டிஸ்கிரிப்ஷன் நமக்கு கேள்வியாக வந்திருக்கு. ஸோ இப்படி தான் அந்த டாபிக் சம்மந்தப்பட்டு நமக்கு ஏதாவது ஒன்று கொஷினாக ஃப்ரேம் பண்ணி கொடுப்பாங்க. ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யர் ப்ரிப்ரேஷன். We will continue this content further in the upcoming videos. Thank you all. Thank you so much.